ஸ்கிரீன் தெரியுதா? ஹலோ ஹலோ சிக்னல். ஆ ஹலோ. ஸ்கிரீன் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ரைட். சி, இப்போ உங்க கம்பெனி என்ன மேனுஃபேக்சர் பண்ணாங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க? மாஸ்டர் மாஸ்டர் சிலிண்டர் சார். புரியல. மாஸ்டர் சிலிண்டர் பிரிக்ஸ். மாஸ்டர் சிலிண்டரா? ம். சரி சார். ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்க கம்பெனியில் எஸ்ஏபி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே என்ன சார். பண்ணுவாங்க? நீங்க ஒரு பொருள் வாங்கினவன்னா ஃபர்ஸ்ட் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நானே உங்க கம்பெனி எம்ப்ளாயி, எனக்கு வந்து ஒரு 10 சிலிண்டர் வேணும்னா நான் ஒரு ரிக்குவயர்மெண்ட் தரேன் உங்களுக்கு. ஆஸ் எ ஓகே சார். ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியராக நீங்கள் என்ன பண்ணுவாங்க? லோக்கல் வெண்டார்ஸ் எல்லாம் எ- எ- எத்தனை பேர் இருக்கார் எல்லாம் எடுத்துட்டு அவங்கள கையில் அந்த கொட்டேஷன் வாங்கிட்டு அதில் வந்து யார் கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு தராங்களோ அவங்கள தான் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டராக கொடுத்துட்டுக்கப்புறம் வந்து அந்த சப்ளையர் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்க. கேட் என்ட்ரி ஆகி உள்ளே வந்துடும். உள்ளே வந்துச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டோரில் போகும். ஸ்டோரில் கூட்ஸ் விசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் போகும். சிலிண்டர் தயாராகும். குவாலிட்டிக்கு போகும். அடுத்து யார்டில் போய் சேல்ஸ் ஆகும். இதுதானே உங்க சினாரியோ? ஆமா சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ். எல்லா கம்பெனிக்கும் இதே மாதிரி ப்ராசஸ் இருக்கும். இப்போ ஆமா எஸ்ஏபி சார். இல்லைன்னு நீங்கள் வந்து நிறைய மேனுவல் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக கேட் என்ட்ரிக்கு ஒரு ரிஜிஸ்டரு, ஆமா. ஸ்டோரில் ஒரு 10-15 ரிஜிஸ்டரு, சப் கான்ட்ராக்டிங் ரிஜிஸ்டரு, கான்ட்ராக்ட் அது இது. ஆனால் இந்த சினாரி எல்லாம் நீங்கள் எஸ்ஏபியில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இத்தனை ரிஜிஸ்டர் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஓகே, சரி. ஆஸ் ஏ எம்எம் கன்சல்டண்ட்டாக வாட் இஸ் அவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எஸ்ஏபி ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சினாரியோ கொடுத்துருக்கு. அந்த சினாரியோக்கு வந்து நீங்கள் மேப் பண்ணணும். மேப்பிங் இன்னோசென்ஸ் கான்ஃபிகரேஷன். அது பத்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க. Mapping in no ஓகே. sense, it is a configuration, back-end configuration to run all your business streamline into the SAP software. ஓகே. ஓகே, இது ஓவர்வியூ. இதில் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். இது எல்லாமே வந்து இஆர்பி சாஃப்ட்வேர். இஆர்பினா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இது என்னன்னா எவ்ரி மேனுஃபேக்சரிங் செக்டர் இட் வி வில் கால் இட் ஆஸ் அன் என்டர்பிரைஸ். அது காரா, ஃபார்மாவா, சிலிண்டரா எது இருந்தாலும் சரி, இட் இஸ் எ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு வேர்ல்டு வைடு குளோபில் இருக்குது. எல்லா இஆர்பி சாஃப்ட்வேர் வந்து இதெல்லாம் இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் தான். பானு, அராக்கில் இது எல்லாமே. ஆனால் ஒய் எஸ்ஏபி இஸ் ஃபேமஸ்? ஒய் எஸ்ஏபி எதுக்காக ஃபேமஸ்னா, ஒரே நிமிஷம் இருங்க, 1 மினிட் தர வரேன். கட் ஆயிப்போச்சு. ஸோ ஒய் எஸ்ஏபி ஃபேமஸ்னா இதுதான் யூஸ். இது வந்து திஸ் இஸ் ஏ ஜெர்மன் பேஸ்டு சாஃப்ட்வேரு. இது வந்து ஓஎஸ் இண்டிபெண்ட். இட்ஸ் மீன் தட் நீங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, விண்டோஸு, மேக்கு, இது எது யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகும். ஓகே. SAP மேக்கா, mentioned. அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்ட் டேட்டாபேஸ். ஒரே நிமிஷம். ஓகே. சரி தரேன். ஸோ அதே மாதிரி இது வந்து டேட்டாபேஸ் இண்டிபெண்ட். டேட்டாபேஸ் என்ன? நீங்கள் ஒராக்கிள் டேட்டாபேஸ் வச்சுக்கோங்க, ஹனா டேட்டாபேஸ் எது இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாங்க. மூணாவது வந்து ஓகே. சேவிங் த ரிச் ஃபங்க்ஷனல் இன்டிகிரேஷன்.
இப்போ நம்ம பொருள் வாங்கணும், யார் காசு கொடுக்கணும்? ஃபைனான்ஸால. அவன் கூட நம்ம ரிலேஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ப்ராடக்ட் ஆமா சிலிண்டர் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான சிலிண்டரை வந்து நீங்க வெளியில சேல் பண்ணணும், யாரு? சேல்ஸ் டீம். அதே மாதிரி ஆமா உங்களுக்கு சார். சம்பளம் கொடுக்கணுமானா ஹெச்ஆர். ஸோ இது எல்லாமே வந்து ஓகே எம்எம்க்கு வந்து கோர் இன்டிகிரேட் ஆகிடும். 24/7 365 டேஸ் சப்போர்ட்ன்றது வந்து இது எல்லா கம்பெனியும் தருவாங்க, எஸ்ஐபி கூட தருவாங்க. ஆனால் இதில் இருக்க ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எஸ்ஏபி வில் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜஸ். இப்போ நீங்கள் ஜப்பானில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜப்பனீஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லாகின் ஓகே பண்ணும்போது சார். டைமில் எஸ்ஏபியில் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இஎன் கொடுப்பாங்க இங்கிலீஷு. அதே நீங்கள் ஜேஏ கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ஜப்பானில் வரும். ஆமா சார். ஒரு 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 ஆம், என்ன சொல்றது? எஸ், ஒரு 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 கண்ட்ரிக்கு கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஒரு இதுதான் ஒரு சார். ஒரு லாங்குவேஜ். ஜெர்மனில் ஆமா லாகின் சார். ஆனால் ஜெர்மனில் வரும், டச்சில் லாகின் டச் வரும். நமக்கு இந்தியாவுக்கு ஆ வந்து ஹிந்தி மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு ஹிந்தி தெரியாது. ஸோ வில் யூட்டிலைஸ் ஆ மோஸ்ட்லி இன் இங்கிலீஷ். ஓகே. யூரோப் சைடு அதே மாதிரி இந்தியா ஏஷியா சைடு மேக்ஸிமம் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். அதே நீங்கள் வந்து டச்சு இட்டலியில் கூட லாகின் பண்ணலாம். ஓகே. ஓகே ஸோ இது வந்து நீங்கள் எல்லா சாஃப்ட்வேரில் வந்து இந்த பாசிபிலிட்டி இல்லை, இந்த யூஸ் இல்லை. அது எல்லாமே இந்த இங்கிலீஷில் வரும். ரைட். இப்போ நீங்கள் ஓகே இதில் பார்த்தா இது ஃபங்க்ஷனல் எம்எம் எஃப்ஐ கோ எஸ்டி இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல். இது டெக்னிக்கல். ஃபங்க்ஷனல்னா ஓகே ப்ரோக்ராமிங் இருக்காது தலை. தெர் இஸ் நோ ப்ரோக்ராமிங் இன் ஃபங்க்ஷனல் சைட். எவ்ரிதிங் வில் பி ஆஸ் எ பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். த டெக்னிக்கல் ஓகே it is a respect of the basis and above will run the or above will is he can able to execute the program. He is going to return the program. So up to here ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? சார். ஏதாவது query இருக்கா? up to here இது வரைக்கும் எந்த queryமே இல்லையா? clear இது இல்லை understanding? சார். ஓகே ஓகே சார். ரைட். ஸோ நீங்கள் எஸ்ஏபி ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா இது வந்து 1972 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 ஐபிஎம் எம்ப்ளாயிஸு they started this SAP. They founded, not started, founded. அதில் வந்து ஓகே R1 R2 R3 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து R4 S4 HANA. இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன் விவரமாக சொல்கிறேன். ஜஸ்ட் R1 R2 ஜஸ்ட் ஹிஸ்ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஓகே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து எஸ்ஏபி யூஸ் பண்ணுவாங்க. ஏரோஸ்பேஸ், ஆட்டோமேட்டிவ், பேங்கிங், கெமிக்கல் எல்லா இதில் யூஸ் பண்ணுவாங்க எஸ்ஏபி. ஓகே ஸோ இதெல்லாம் மாடியூல்ஸு. ஃபினான்ஸு, பிபி, எம்எம், ம் எஸ்டி இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே. லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா உங்கள் கம்பெனியில், அது வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம் கரெக்டா? ஆமாம் சார். உங்களுக்கு வந்து ஓகே டெவலப்மெண்ட்டு குவாலிட்டி வந்து ஆக்சஸே இருக்காது. இந்த டெவலப்மெண்ட்டு குவாலிட்டி வந்து உங்களுக்கு யார் இம்ப்ளிமெண்ட் ஓகே பண்ணாங்க எஸ்ஏபி உங்கள் கம்பெனிக்கு? சார். உங்கள் கம்பெனி இம்ப்ளிமெண்ட் யார் பண்ணாங்க? ஐபிஎம்மா, டிசிஎஸ்ஸா, விப்ரோவா? இல்லை சார், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார். ஆ இல்லை தலை, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ உங்கள் இதில் எஸ்ஏபியே கிடையாதா உங்கள் கம்பெனியில்? இல்லை சார். நான் ஓல்டு கம்பெனி வந்து எஸ்ஐபி இல்லை சார். ம். அது ஸ்டார்ட்அப் கம்பெனி. இப்போ நான் வந்து பிரேக் இந்தியாவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. அங்கே வந்து எஸ்ஐபி இருக்கு சார். அச்சா, ஓகே. நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ரைட் ரைட், புரியுது. ஆமாம். அப்போன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ ஆ வந்து இது ஏன்னா 3 லேண்ட்ஸ்கேப் இருக்குன்னு தலை. நீங்கள் கன்சல்டன்ட் ஆகும்போது டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த டிசிஎஸ் கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் கம்பெனி என்ன சொல்கிறீங்க? பிரேக் ஈவனா? ஆமாம் சார். ஆ, பிரேக் சார். பிரேக் ஈவன் கம்பெனிக்கு வந்து நீங்கள் டிசிஎஸ் வந்து எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் தான் டிசிஎஸ் சைடில் இருக்கீங்க. ம். ஆமாம். நான் வந்து பிரேக் ஆமாம் சார். ஈவன் சைடில் இருக்கேன். ஜஸ்ட் அசம்ஷன் ஆ வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா நான் பிரேக் ஈவன் கம்பெனி எம்ப்ளாயி. நீங்கள் வந்து ஓகே டிசிஎஸ் எம்ப்ளாயி. உங்களுக்கு வந்து ஓகே டெவலப்மெண்ட்டு குவாலிட்டி இந்த 2 சர்வரில் ஆக்சஸ் இருக்கும். இந்த ஓகே சர்வர் சார். பற்றி சொல்ல பாருங்க ஃபர்ஸ்ட். டெவலப்மெண்ட் என்னன்னா நீங்கள் என்ன இது வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறீங்களோ கான்ஃபிகரேஷன் வந்து இந்த சர்வரில் பண்ணுறீங்க டெவலப்மெண்ட்டில். ஓகே. ஓகே சார். ஒன்ஸ் நீங்கள் ஓகே டெவலப்மெண்ட் பண்ணி சேவ் பண்ணால் மட்டும் ஒரு ஒரு நம்பர் ஜென்ரேட்டும், அதுக்கு நம்பர் பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் ரிக்வஸ்ட் டிஆர். ஓகே அந்த டிஆர் வந்து ஏன் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டிஆர்னா நீங்கள் டெவலப்மெண்ட்டில் டெஸ்டிங் பண்ண முடியாது.
அதை ஆமா சார். டெஸ்டிங் பண்ணணும். நீங்கள் குவாலிட்டி சிஸ்டம்க்கு மூவ் பண்ணணும். குவாலிட்டி சிஸ்டம் மூவ் பண்ண நடுவில் ஏதோ ஒரு பிரிட்ஜ் இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். அந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் ரிக்வெஸ்ட். ஓகேங்க சார். இது வந்து நீங்கள் பேசிஸ் கன்சல்டன்ட் சொல்கிறீங்க, பாஸ் நான் கான்ஃபிகரேஷன் முடிச்சிருக்கேன், நீங்கள் வந்து குவாலிட்டியில் மூவ் பண்ணுங்க, நான் டெஸ்டிங் பண்ணணும். அப்புறம் வந்து ஆமா சார். டெஸ்டிங் லோக்கு வரும். அதை டெஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யூசரு பிரேக் ஈவன் கம்பெனி எம்ப்ளாய் எனக்கு அனுப்புறீங்க, சார் we already did the testing, ப்ளீஸ் give me UAT sign off, யூசர் acceptance testing sign off. நான் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே அக்ஷய் நீங்கள் மூவ் டு த ப்ரொடக்ஷன். அப்போ வந்து திருப்பி பேசிஸ் கன்சல்டன்ட் வந்து மூவ் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷனுக்கு. அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட டெய்லி ஆக்டிவிட்டிக்கு. பிஆர் கிரியேட் எஸ் பண்ணுறது, சார். ஜிஆர் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிசிஎஸ் சைடில் இருக்கீங்கனால உங்களுக்கு இந்த ரெண்டு தான் ஆக்சஸ், டெவலப்மெண்ட்டு குவாலிட்டி. நான் பிரேக் ஈவனில் ஓகே இருக்கிறதுனால எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் ஆக்சஸ் இருக்கும். கிளியரா? சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே. அதே மாதிரி எஸ்ஏபி ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்கிற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகே. நீங்கள் டிசிஎஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. பிரேக் ஈவனுக்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்துச்சு, ஏன்னா நீங்கள் வந்து எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க எங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஹெச்ஆர் டீம், டிசிஎஸ் ஹெச்ஆர் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஹ், எத்தனை பேர் தேவை. இப்போ பிரேக் ஈவனில் வந்து நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாச்சு. என்ன எடுத்தாச்சு கான்ட்ராக்ட், டிசிஎஸ் வந்து பிரேக் ஈவன் கம்பெனிக்கு எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 20 lakhs. இப்போ டிசிஎஸ் ஓகே. ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்எம்க்கு எத்தனை பேர் தேவை, எஃப்ஐக்கு எத்தனை பேர் தேவை, பிபி இதெல்லாம் வந்து மோபிலைஸ் பண்ணுவாங்க. இந்த மோபிலைஸ் ஓகேங்க. பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோபிலைஸ் இன் சென்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து கூட சேர்த்து வைக்கிறது. எத்தனை டெலிவரி மேனேஜரு, என்னென்ன சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணணும், கெஸ்ட் ஹவுஸ் எங்கே வாங்கணும், அந்த பிரேக் ஈவன் கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் ஹெச்ஆர்வேல். இதுக்கு பேர் வந்து ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன். ரெண்டாவது ஓகேங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டீம்லேருந்து இப்போ அக்ஷய் சீனியர் இருக்காரு, அக்ஷய் வந்து எம்எம் சைடு சீனியர் இருக்காரு, அக்ஷய் வந்து பிரேக் ஈவன் பிளான்ட்டுக்கு அமுச்சு விடுங்க. அந்த பிளான்ட்டுக்கு அமுச்சு விட்டு அந்த பிரேக் ஈவன் கம்பெனியில் வந்து என்னென்ன ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு பொருள் உள்ளே வருதுன்னா அந்த பொருள் எப்படி வருது, கேட் என்ட்ரி ஆகுது, அதுக்கப்புறம் குவாலிட்டி லோ போகுதா, ஸ்டோர் லோ போகுதா, இது எத்தனை ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அக்ஷய் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் பேரை வந்து ப்ளூ பிரிண்ட்டு. ப்ளூ பிரிண்ட்னு சிம்பிள் எக்ஸாம்பிள் தலை. உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, உங்கள் கையில் காசு இருக்குது, வீடு கட்டணும்னா என்ன வீடு கட்ட போகிறீங்க, அந்த வீடு எப்படி வரும் முன்னாடி தெரிஞ்சுக்குதா ப்ளூ பிரிண்ட்டு. சிம்பிளாக சொல்லணும் 3D டயக்ராம். ஓகே. ஸோ நீங்கள் பிரேக் இவன் பாயிண்ட் எல்லாம் இது வந்து அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறீங்க. ரெடி பண்ணுறதுக்கப்புறம் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும் பிரேக் ஈவன் கம்பெனிக்கு டிசிஎஸ்க்கு. இதெல்லாம் வந்து கிக் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து கன்சல்டன்ட்டோட ஒர்க்கை, உங்கள் ஒர்க் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ரியலைசேஷன் ஃபேஸ், இதுதான் டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஒன்ஸ் ரியலைசேஷனில் நீங்கள் எல்லாம் டெவலப்மெண்ட் சாரோட ரியலைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ப்ரிப்பரேஷன் என்னென்னா டெஸ்டிங் எல்லாம் இந்த ஃபேஸில் நடக்கும். கோலைவ் அண்ட் சப்போர்ட்னா எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. நான் பிரேக் ஈவன் எம்ப்ளாயி, நான் வந்து ஒரு யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஆர் கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு. நான் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டியர் மிஸ்டர் அக்ஷய், ஐம் நாட் ஏபிள் டு கிரியேட் த பிஆர், கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இது வந்து இப்போ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரே வந்து கோலைவ் அண்ட் சப்போர்ட். இந்த 5 ஃபேஸஸ் இருக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்டில். ஓகே, கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா அக்ஷய்?